கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பாதம் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அந்த தேவனுடைய பாதத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பாதம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிற இந்த வேத பகுதியை சில பகுதிகளாக நாம் அதை விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக நான் பிரித்திருக்கிறேன். முதலாவதாக தேவனுடைய பாதத்தின் தன்மைகள் அல்லது கிரியைகள் என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த தேவனுடைய பாதம் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. உதாரணமாக யாத்ராகமம் 24:10 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. பிரபை என்பது அதை போல என்று அர்த்தம், அதாவது லைக்வைஸ் என்று அர்த்தம். பாருங்க, அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்ததென்றால் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 60:13 வாசிக்கும்போது 60:13, என் பரிசுத்த ஸ்தானத்தையும் சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும், என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று அவரே சொல்லுகிறார். கர்த்தருடைய அந்த பாதம் அவருடைய அந்த பாதஸ்தானம் என்று தேவனே சொல்லுகிறார், அதை நான் மகிமைப்படுத்துவேன். எனவே முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய பாதம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இந்த நாம் காண்கிற இந்த வானத்தின் மேகங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய தூள்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது மேகங்கள் அப்படியே கடந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். விமானத்திலே செல்லும் போது இன்னும் அழகாக அதை நீங்கள் காண முடியும். அதற்கு ஒரு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாகும் 1:3 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் நீடிய சாந்தமும் வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆக்கினை இல்லாமல் தவறு செய்யும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற மிக அழகான மேகம், நாம் காண்கிற மேகத்துங்கள்லாம் அவருடைய பாதத்திலிருந்து விழக்கூடிய தூள்களாய் இருக்கிறது. நம்முடைய பாதத்திலிருந்து விழுகிற தூள்கள் அது மணல் தூள்களாய் அல்லது அழுக்கு தூள்களாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பாதத்திலிருந்து விழக்கூடிய தூள்கள் தான் இந்த நீங்களும் நானும் காண்கிற மேகம் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எனவே 3 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த மேகம் அவருடைய பாதத்தின் தூளாய் இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லுகிறார், அந்த வானம் எனது சிங்காசனமாய் இருந்தால் பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிறார். ஏசாயா 66:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று அவர் சவால் விடுகிற ஒரு வசனம். இதே வசனத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அத்தியாயத்தில் ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் வானத்தில் சிங்காசனம் போட்டால் அவருடைய பாதம் பூமியிலே தொடுகிறது.
வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் என்று உங்களுக்கு தெரியும். உதாரணமாக சூரியனுக்கும் பூமிக்கு 8 கோடி மைல்கள் வித்தியாசம் என்று, 8 கோடி கிலோமீட்டர் வித்தியாசம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது சமீப காலமாக அது 15 கோடியாய் இருக்கிறதுனால இன்றைக்கு அதிகமான குளிர் நமக்கு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரத்தில் அவர் சிங்காசனம் போடும்போது அவருடைய பாதம் இந்த பூமியை தொடுகிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. நான்காவதாக அவருடைய பாதத்தினுடைய கிரியைகள் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:27 சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு அவர் கீழ்ப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களில் உள்ள எல்லாம் மேகமே அவருடைய பாதத்தில் இருந்து விழக்கூடிய தூளாக இருந்தால் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் நினைத்து பாருங்க, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். எனவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அந்த பாதம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த செய்தியின் 2வது பகுதியாக அந்த அவருடைய பாதங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 8:6 நான் வாசிக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, எவனுக்கு? மனிதனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆண்டவர் தேவ சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். தம்மை போலவே சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த மனிதனுக்கு மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு மேன்மையான அனுபவம், ஈவன் அந்த தூதர்களுக்கு கூட இல்லாத ஒரு அனுபவம். அதைத்தான் எபிரேயர் 2:7 வாசிக்கும் போது, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் வானத்தில் சிங்காசனம் போட்டு பூமியிலே அவருடைய பாதம் தொட்டு கொண்டிருந்தாலும், பூமியிலே தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்த மனிதனுக்கு இந்த அதிகாரங்களையும் சத்துவத்தையும் வல்லமைகளையும் கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். சங்கீதம் 47:3 நம்ம வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் என்று சொன்னது என்னவென்றால், நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் குறிப்பாக ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி என்றால் நம்முடைய சார்பாக கொண்டு வந்து நம்ம ஒரு அசோசியேஷன் அல்லது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதை ஆண்டவர் சொல்லல, ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிற அனுபவம். வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அந்த தேவனுடைய அந்த சன்னிதானத்தில் அவர்களை கொண்டு வரும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் விசுவாசிகளாய் மாறும்போது இந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உதாரணமாக யோசேப்பின் முன்பாக இந்த பார்வோன் விட்ட ஒரு ஆணை என்னவென்றால், ஆதியாகமம் 41:43 பார்வோன் சொல்றாரு, யோசேப்பின் முன்பாக எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று யோசேப்பினுடைய பாதத்திலே விழச் சொல்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அந்த ரெவலேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தால், நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவராய் இருந்தால், நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் தேசங்களை கர்த்தருக்காக நீங்கள் வசப்படுத்த முடியும். அன்றைக்கு எகிப்து தேசம் முழுவதும் ஒரு எபிரேய வாலிபனுக்கு முன்பாக தெண்டனிட்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? அதற்கு பார்வோன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனிதன் உண்டோ? எனவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதத்தில் சொல்வது போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஆதியாகமம் 43:26 வாசித்தீங்கன்னா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த பாதத்தினுடைய மேன்மையை பாருங்க. அந்த யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் வந்து தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டார்கள். யோசேப்பை சொப்பனக்காரன் என்று பரியாசம் பண்ணினவர்கள், யோசேப்பை கொல்வதற்கு எத்தனம் பண்ணினவர்கள், கொல்ல பிறகு அந்த ரூபன் தலையிட்டு குழியிலே தூக்கி போட்டவர்கள்,
20 வெள்ளி காசுக்கு விற்றவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள்? கால்களில் அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். இது எதை காட்டுகிறது? தேவன் ரட்சிப்பில் நம்ம ரட்சிக்கப்படும் போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, உலகத்தில் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திலும் யோசேப்பை போல கனிதரும் செடிகளாக நம்மை அவர் நிலைநிறுத்துகிறார். பாருங்க, அந்த ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சுவிசேஷத்தை சொன்னதுனால நம்மளை நிறைய பேர் பகைத்திருக்கலாம், நம்மை வெறுத்திருக்கலாம், நம்மை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் மனம் திரும்பி உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்த சீயோன் என்று சொல்வார்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த மனிதன் ஒரு தேவ மனிதன் என்று சொல்வார்கள். அதுதான் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய சிலாக்கியம். சங்கீதம் 110:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொன்னாலும் அந்த மேன்மையை ஆண்டவர் நமக்கும் தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தின்படி நம்முடைய மூத்த சகோதரர், நாம் எல்லாம் அவருடைய இளைய சகோதரர்கள். நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். எனவே அந்த கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். இப்படி எத்தனையோ காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கானானிய படைத்தளபதி செசரா, அவன் ஒரு பெரிய படைத்தளபதி, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தவன், யாகேலின் காலருகே மடங்கி விழுந்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 1 சாமுவேல் 25:24 அபிகாயில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் வரப்போகிற அழிவை தடுத்து நிறுத்துவதற்காக தாவீதின் பாதத்திலே அவள் விழுந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 22:39 இந்த அனுபவங்களை எல்லாம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தபடியினாலே அவர் பாடுகிறார். பாருங்க, அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் முறிய அடித்து வெட்டுகிற அனுபவம் அல்ல, அவர்களை இரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்துகிறது, தேவனுடைய அன்பிற்கு நேராக வழி நடத்துகிறது. மூன்றாவதாக இந்த செய்தியினுடைய முக்கியமான பகுதி என்னவென்றால், தேவனுடைய பாதமும் விசுவாசியும் என்கிற தலைப்பிலே நான் 10 காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்ல போகிறேன். ஒன்றாவதாக, இந்த தேவனுடைய பாதம் எதை காட்டுகிறது என்றால், அந்த தேவனுடைய பாதத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது கர்த்தருடைய பாதத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 10 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக, தேவனுடைய பாதம் எதை காட்டுகிறது? அது ஜெபத்தை காட்டுகிறது. தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதை காட்டுகிறது, அல்லது தேவனோடு கூட ஐக்கியப்படுவதை காட்டுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 33ஆம் அத்தியாயம் 3வது வசனம், மிக அருமையான ஒரு வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். ஒரு வலது கரத்திலே, அவருடைய கரத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளால் போதனை அடைவார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அவருடைய பாதத்தின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், 2வது பகுதியில் நம்ம பார்த்த காரியம், நீங்களும் நானும் அவரால் போதனை அடைய வேண்டும். அது அவருடைய பாதத்திலிருந்து விழுந்து கிடந்து வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம். சங்கீதம் 105:4 வாசித்து பாருங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையின் நாடுங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உள்ள அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஆராதித்து நிற்கிற அனுபவம் அல்ல.
சங்கீதம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் அதிகாலையில் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். நாள்தோறும் அவருடைய சமூகத்திலே வராங்கள். அந்தி சந்தி மாலை என்று நாடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். லூக்கா 10:39 மரியாளை குறித்து ஒரு நல்ல சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க, கேட்டாளன்னு இல்லை, கேட்டு கொண்டு இருந்தாள். இந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அந்த அனுபவம் வரும்போதுதான் அந்த பாதத்தினுடைய அந்த மேன்மைகள் மகிமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கிறது. லூக்கா 10:39 10:42 வாசிக்கும் போது அவளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே, அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக அத்தியாவசியமானது. மற்ற தேவைகள் எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் தேவையானது ஒன்றே என்று சொல்கிறார் என்றால், மற்ற எல்லா தேவைகளை காட்டிலும் அது மேலான தேவை என்பதனால மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் அவருடைய பாதத்திற்கும் நமக்கு உள்ள முதல் உறவை காட்டுகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி தவறுகிறோம். பல பிழைகள், பல தவறுகள், பல குற்றங்கள், பல பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டு வெளியிலே போகிறோம். அந்த சட்டை அழுக்காக வேண்டும் என்று அல்லது அசுத்தமாக வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஆனால் வெளியிலே நாம் போய் பல இடங்களிலே சுற்றி திரிந்து கடந்து வரும்போது சட்டையிலே வேர்வை நாற்றம் வருகிறது, அங்கே அழுக்குகள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இது போல இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதா நம்மை அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ தவறுகளை நாம் செய்கிறோம். அதை தன்னை நிதானித்து அறிகிற ஒரு அறிவு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நிதானித்து அறியும் போகிற ஒரு அனுபவம் மகதலேனாள் நாள் மரியாளுக்கு நான் உதாரணமாய் சொல்லுகிறேன். லூக்கா 7:35 அவருடைய பாதங்களின் அருகே அவள் பின்னாலே நின்று, அந்த பாதத்துக்கு முன்னால கூட அவள் வரல, பாதத்துக்கு பின்னால நிற்கிறாள். அவ்வளவாய் தன்னை தாழ்த்தி அழுது கொண்டு, பாருங்க, மனம் கசந்து அழுறா. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, முதல்ல பின்னால நிற்கிறவ அந்த முன்னால வந்து அந்த கண்ணீர் சிந்தி பாதத்தில் விழ வைத்து அதை கழுகி தன்னுடைய தலைமயிர், யூத ஸ்திரீகளுக்கு தலைமயிர் மிகவும் மேன்மையான ஒரு அனுபவம். ஆனால் அதை அவள் அப்படியே தந்த பாதத்தை துடைக்க பயன்படுத்தி முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, அவளிடத்தில் இருந்த அந்த பாவம் அவளை விட்டு நீங்கி போனது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 7:44-46 வாசித்து பாருங்க. அப்பொழுது அங்கு இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவள் பாவியான ஸ்திரீ அல்லவா, இவள் யாரென்று இவருக்கு தெரியாதா, இவர் தேவனுடைய குமாரனானால் எப்படி இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அங்கே இருந்த பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கண்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், என் தலையில் நீ எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதே போல நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். எனவே முதலாவது அவருடைய போதனையை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய பாதம். பாருங்க, யோவான் 13ஆம் அத்தியாயம் 5-14 வரை நீங்க வாசித்து பாருங்க. மேஜையிலே உட்கார்ந்து உணவு செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற இயேசுவும் சீசர்களும் திடீரென அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழும்பி சீலையை இடுப்பில் கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அங்கிருந்து சீசர்களுடைய கால்களை அவர் கழுக ஆரம்பிக்கிறார். எதை காட்டுகிறது? மனத்தாழ்மையை காட்டுகிறது. எனவே முதலாவது தேவனுடைய வசனத்தை கேட்கிற அனுபவம், இரண்டாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம், மூன்றாவது நம்மை நாமே தாழ்த்துகிற அனுபவம். மாயமான தாழ்மை அல்ல, அந்த ரியல் ஹியூமிலிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நான்காவதாக
தேவையற்றவைகளை உதறுகிற ஒரு இடம்தான் தேவனுடைய பாதம். நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை, இன்னும் ஒரு தெளிவாக சொன்னால் தேவ சித்தத்திற்கு மாறான காரியங்களை உதறி விடுகிற இடம் தேவனுடைய பாதம். வாசிக்கிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இது ஊழியம் செய்கிற இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்றால், நம்முடைய கால்களில் உள்ள தூசியை வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்யறோம், அந்த மேட்ல காலை 2 தடவை நல்லா அப்படி அடிக்கிறோம். அந்த தூசி கீழே விழுந்து விட வேண்டும், அது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக. அதே போல உலகத்திற்குள்ள போகும்போது ஒட்டி கொண்ட தூசிகள் நம்முடைய சரீரமாகிய இந்த வீட்டிற்குள்ள வராதபடி உதறி போடுகிற ஒரு அனுபவத்தை பெறுகிற இடம்தான் தேவனுடைய பாதம். அடுத்ததாக 5ஆவதாக இந்த பாதம் எதை குறிக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பாதம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அனுபவம். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, ஏசாயா 52:7 வாசிக்கும்போது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அளவா இருக்கிறது. நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லுகிற அனுபவம் தான் தேவனுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்க்கால். இதே காரியத்தை ரோமர் 10:15 பவுலப்போஸ்தலர் சொல்லி கொண்டு சொல்லுவார், தொழுது கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு தேவை, விசுவாசிக்க நீங்களும் நான் அதே சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், அந்த கேள்விப்பட்ட பிரசங்கங்களை பிரசங்கிப்பதற்கு நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கேட்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வது தான் தேவனுடைய பாதத்தினுள்ள மேலான ஒரு அனுபவம். எபேசியர் 6:15 சொல்லும்போது அந்த தேவனுடைய பாதம் எதை குறிக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு அனுபவம் என்று நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவம். 6ஆவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சத்துருக்கள் தினமும் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்மிலிருந்து புறப்படுகிற சத்துரு ஒரு கூட்டம், வெளியிலிருந்து வருகிற சத்துரு ஒரு கூட்டம். நம்முடைய 5 புலன்கள் நமக்கு சில நேரங்களில் சத்துருக்களை உள்ளே விடுகிற அனுபவத்தோடு கூட காணப்படுகிறது. அதே நேரத்தில் வெளியிலிருந்து, சொந்த குடும்பத்திலிருந்து, உறவினர்களிடத்திலிருந்து, நண்பர்களிடத்திலிருந்து, வசிக்கிற இடத்திலிருந்து பல சத்துருக்கள் நமக்கு விரோதமாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். அப்பொழுது என்ன செய்யணும் பாருங்க, ரோமர் 16:20 வாசிக்கிறேன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். பாருங்க, பாதத்தின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எனவே இந்த பாதத்தின் அனுபவம் எதை காட்டுகிறது, தேவ கிருபையை சார்ந்து சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம், பாவத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவம், பாவத்தோடு ஒத்து போகிற ஒரு அனுபவம் அல்ல, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் அல்ல, உலகத்தின் வேஷங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அதற்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடம்தான் தேவனுடைய பாதம். 7ஆவதாக, நம்மை அர்ப்பணிக்க, நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு சரண்டர் பண்ணணும். ஒரு சரணாகதி அடைவதற்கு இந்த தேவனுடைய பாதம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அத்தியாயம் 17வது வசனத்துல, நான் அவரை கண்டபோது, யோவான் சொல்லுகிறார், நான் அவர் பத்ம தீவில் உள்ள தரிசனத்தில் சொல்லுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை, அவருடைய பாதம் அவ்வளவு வல்லமை. அவர் அப்படியே அவருடைய பாதத்தில் விழுகிறார். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும்
பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கரத்துல நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம், சரணாகதி அடைகிற அனுபவம். இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், யாதிகள், பலகீனங்கள் எதுவாயிருந்தாலும் நம்முடைய ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்தும் போது, சரணாகதி அடையும் போது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வலது கரத்தை நம்மேல் வைத்து, நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நான் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். எட்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அன்றைக்கு இருந்த சீசர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அவர்கள் பேதுருவனுடைய பாதத்தின் கீழே வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அனனியா சப்பீராள் என்கிற ஒரு கணவன் மனைவி என்ன செய்தார்கள்? விற்றதில் ஒரு பகுதியை எடுத்து வஞ்சித்து வைத்துவிட்டு ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்ன போது வேதம் சொல்கிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்டவர்களின் திரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அதில் ஒரு குடும்பம் மாத்திரம் வஞ்சிக்கிறார்கள். அந்த பகுதிக்கு நான் பின்னாலே வருகிறேன். இப்பொழுது விற்று அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். இது எதை காட்டுகிறது? அவருடைய பாதத்தின் அடியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கர்த்தருக்கென்று மனமும் கொடுப்பாங்க. அவங்க தசம பாகங்களை கொடுப்பாங்க, காணிக்கைகளை கொடுப்பாங்க. சபையில் சொல்லப்பட்ட எல்லா தேவைகளுக்கும் தங்களுடைய பங்குகளை அவர்கள் கொடுத்து அதை நிறைவேற்றுவார்கள். கொடுக்கிற ஒரு அனுபவம் அவருடைய பாதத்தை காட்டுகிறது. அன்றைக்கு பேதுருவனுடைய பாதத்தில் வைத்தது போல நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று மனமோந்து கொடுக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று சோதித்து பாருங்கள் என்று மல்கியா 3:10 ஆண்டவர் சவால் விடுகிற ஒரு அனுபவம் தான் அவருடைய பாதத்தில் இருந்து நாம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். 9ஆவதாக அதே செய்தியில அதே வசனங்கள் மூலமாய் ஒரு மாய்மாலமற்ற ஒரு வாழ்வு அவருடைய பாதத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். நான் சொன்னேனே, அனனியா சப்பீராள் அவர்கள் வஞ்சித்து வைத்தது போல நீங்களும் நானும் வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது, மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 4:10 அந்த வஞ்சிப்பதற்கு உடந்தையாயிருந்த அந்த வஞ்சித்த கொண்டு வந்த அனனியாவும் சப்பீராளும் பேதுருவனுடைய பாதத்திலே விழுந்து அவர்கள் மரித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வஞ்சனை நம்மிடத்தில் வரும்போது, அந்த மாய்மால நம்மிடத்தில் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரணம் ஏற்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அறியாமலே செத்து கொண்டிருக்கும். எனவே வஞ்சனையற்ற மாய்மாலமற்ற ஒரு வாழ்வு தேவனுடைய பாதத்திலே நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நீங்களும் நானும் அந்த புத்தி தெளிவடைவதற்கு நமக்கு சில காரியங்களில் ஒரு தெளிந்த புத்தி இல்லாதவர்களாக இருப்போம். நல்ல முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டிருப்போம். 10ஆவதாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 8:35 வாசிக்க வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரங்களை தரித்து இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. யார் காண்கிறா? அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் காண்கிறாங்க. கண்டு அவர்கள் பயந்தார்கள். எனவே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நம்முடைய புத்தி தெளியும், நம்மை பார்த்து ஒரு தெய்வ பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும். இந்த அனுபவம் நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் நமக்கு கிடைக்கிற அனுபவம். இன்னொரு காரியம் 11ஆவதாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 8ஆம் அத்தியாயத்தில் 4வது வசனங்கள் நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலய தலைவன் யவீரு இயேசுவினுடைய பாதத்தில் விழுகிறான். என்னுடைய மகள் மரண அவஸ்தையாயிருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள், பலகீனங்கள், மரணத்திற்கு எதுவாயிருந்த நோயாக இருந்தாலும், என்ன செய்வதென்று எந்த மருத்துவத்திற்கும் கட்டுப்படாத நோயாக இருந்தாலும்,
நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார். எனவே இந்த 11 காரியங்கள் அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அனுபவங்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் சில பாதங்களில் விழக்கூடாது. அதை நன்றாக விளங்கி கொள்ளணும். தேவனுடைய பாதமே அன்றி இன்னொரு பாதத்தில் நீங்களும் நானும் விழக்கூடாது. அது ஒரு விசுவாசி மிக நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அத்தியாயம் 25-26 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கன்னா, கொர்நேலியு பேதுருவின் பாதத்தில் போய் விழுகிறான். நீ என் பாதத்தில் விழாத, நானும் ஒரு மனுஷன்தான். ஒரு மனுஷனுடைய பாதத்தில் நீங்களும் நானும் விழக்கூடாது. அதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அத்தியாயம் 10வது வசனம், 22ஆம் அத்தியாயம் 8-9 வசனம். இந்த 2 இடங்களிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் தூதனுடைய பாதத்திலே போய் விழுகிறதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த தூதன் இன்னும் அழகாக சொல்லுவார், நானும் ஒரு ஊழியக்காரன், நீ என்னை தேவனை தொழுது கொள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்களை தேவனை போல மாற்றுகிற ஒரு பரிதாபமான நிலைமையில் ஆவிக்குரிய உலகம் போய்கொண்டிருக்கு. தேவனுக்கு சமமாக ஒரு ஊழியக்காரர் வர முடியாது. அவர்கள் கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், எல்லாம் உண்மைதான். அன்னைக்கு அந்த யோவானிடத்துல அந்த தூதன் சொன்னது, நானும் ஒரு ஊழியக்காரன், நீ என் பாதத்தில் விழாத, நீ தேவனை மாத்திரம் தொழுதுகொள். பாதத்தில் விழுகிற அனுபவம் தொழுது கொள்ளுகிற அனுபவம். இந்த தொழுது கொள்ளுகிற அனுபவம் யாருக்கு உரியது? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எனவே நீங்களும் நானும் நமக்கு ஒரு ஊழியக்காரரை ரோல் மாடலாய் வைத்துக் கொள்ளுகிற அனுபவம் அல்ல. நல்ல குணங்களை பின்பற்றுவோம், தவறு இல்லை. ஆனால் அவங்கள தெய்வத்திற்கு ஒப்பனையாக வைத்து பேசாதீர்கள், அப்படி நடக்காதீர்கள். அவர்கள் ஒரு ஊழியக்காரர், தொழுது கொள்ளப்பட வேண்டியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவன் தாமே இந்த செய்தியை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம், கற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.